எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லபடியாக விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இங்கே யூஏஇயில் விநாயகர் சதுர்த்தி எப்படி செலிப்ரேட் பண்ணுன்றதை பார்க்கலாம். இங்கே நம்ம ஊர் மாதிரி இங்கே ஸ்கூல் லீவ் கிடையாது, ஆஃபீஸ் லீவ் கிடையாது. ஸோ எல்லாமே ரெகுலராக போயிட்டுருந்தது. ஸோ ஆஃப்டர் ஸ்கூல் அண்ட் ஆஃபீஸ் முடிஞ்ச அப்புறம் தான் நாங்கள் வந்து இங்கே சாமி கும்பிட்டோம். இங்கே இந்தியாவை சேர்ந்த அனைத்து ஸ்டேட்ஸ் பீப்புளும் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விதமான பொருட்களும் வந்து இங்கே வந்து விற்பனைக்கு இருந்தது. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க எல்லாமே வாங்கி சாமி கும்பிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து என்ன முடியுமோ அதை நாங்களும் வாங்கி நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டோம். அது எங்களோட முன்னோர்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ ஸோ அதே முறைப்படி நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம். மெயினாக பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து நல்லா ஊற வச்சுட்டு வேக வச்சுட்டு சுண்டல் அவிச்சிட்டேன். அப்புறம் பூரண கொழுக்கட்டை வந்து விநாயகருக்கு ரொம்ப உகந்தது. ஸோ அதுவும் பண்ணியிருந்தேன். அது ரெசிபி வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் வந்து விநாயகர் சதுர்த்தி ரொம்ப கோலாகலமாக இருக்கும். ஒவ்வொரு தெருவுலேயும் அந்தந்த தெருவில் இருக்க மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பிள்ளையாரை வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வெளியே போகும்போது விதவிதமான பிள்ளையாரை வந்து பார்க்கலாம். ஸோ அது இங்கே ரொம்ப வந்து நாங்கள் மிஸ் பண்ணோம். அதனால் வந்து நாங்கள் பெருமாள் பூ கடைக்கு வந்து போயிருந்தோம், பூ வாங்கலான்னு போயிருந்தோம். போகும்போது அங்கே அந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளையார் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது பக்கத்தில் நார்த் இந்தியன்ஸ் கடையெல்லாம் இருக்குது. ஸோ அங்கேயும் போய் நாங்கள் அவங்க ஸ்டேட்டில் எப்படிலாம் அவங்க வந்து பிள்ளையாரை வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்களோ அது மாதிரி பிள்ளையாரெலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் பெரிய சைஸில் பார்க்கல, ஆனால் சின்ன சைஸில் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக, அதுவே எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருந்தது. ஒரு விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ண ஒரு ஃபீல் வந்துடுச்சு. வெளிநாட்டில் என்ன பிரச்சனைனா நமக்கு நாலு கிழமை தெரியாது, எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே எல்லோரும் ஒரு மிஷின் லைஃபாக தான் இருக்கும். அவங்கவுங்க போய் வேலைக்கு போகிறது வர்றது அப்படியே தான் போயிட்டுருக்கோம். ஸோ எதுவுமே எங்களால் வந்து கரெக்டான டேட் கூட தெரியாது, என்றைக்கு எதுன்னு கூட தெரியாது. நானும் விநாயகர் சதுர்த்தி வந்து முன்னாடிலாம் நினச்சிக்கிட்டேன், தப்பாக நினச்சிட்டு லைவில் கூட விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்லாம் சொன்னேன். அப்புறம் தான் எனக்கு எங்கள் அம்மா இப்போவும் சொல்லிடுவாங்க, இன்றைக்கி இந்த மாதிரி இருக்குப்பா, இந்த ஃபங்க்ஷன் வரப்போதுன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி சொல்லவும் இல்லை. ஸோ அதெல்லாம் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது 27th விநாயகர் சதுர்த்தின்னு. அது மாதிரி தாங்க போயிட்டுருக்கு. இந்த கொழுக்கட்டையில் வந்து 2 விதமான கொழுக்கட்டைகள் வந்து செய்வாங்க. ஒன்று வந்து இந்த பூர்ணம் கொழுக்கட்டை, இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த புடி கொழுக்கட்டை செய்வாங்க. ரெண்டுமே செய்யலான்னு தான் வந்து பிளான் பண்ணேன். ஆனால் என்னால் ஒன்று தான் செய்ய முடிஞ்சது. இது செய்கிறதுக்குள்ள ரொம்ப கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அதை செய்ய முடியல. ஸோ இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு போடுறேன். இப்போ வந்து பூர்ணம் கொழுக்கட்டை சுண்டல் மட்டும் பண்ணியிருந்தோம். ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற அவருக்கு பிடிச்சமான ஃப்ரூட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும், அதெல்லாம் இங்கே கிடைக்கல. ஸோ இங்கே கிடைச்ச ஃப்ரூட்ஸ் வந்து வச்சுட்டு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம். நாங்கள் ஆறுபடை வீடு வந்து போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருந்தோம். பிளான் பண்ணும்போது இன்றைக்கி எதிர்ச்சியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஷார்ட்ஸில் போட்ட ஒரு சாங் வந்து இருந்தது. இந்த மாதிரி பிள்ளையார்பட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நம்ம பிள்ளையாரை மறந்தோம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்போயும் நான் டிசைட் பண்ணி வச்சுருந்தேன், நம்ம ஊருக்கு போனால் கண்டிப்பாக பிள்ளையார்பட்டி போகணுன்ட்டு. ஸோ எல்லா ஆறுபடை வீடு நல்லபடியாக போயிட்டு வந்தோம். எல்லா கோவிலுக்கும் நல்லபடியாக போயிட்டு வந்துட்டோம். குலதெய்வ கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம். இந்த பிள்ளையார்பட்டி கடைசியாக போகும்போது எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் வந்துடுச்சு. அப்புறம் டேப்லெட்ஸ்லாம் போட்டுட்டு இல்லை கண்டிப்பாக போயிடணும்னு சொல்லிட்டு நான் போனேன். போயிட்டு நல்லா தரிசனம் கிடச்சிது. ஸோ அது ரொம்ப அருமையாக ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மனசுக்கு நிறைவாக இருந்தது. இந்த ஷார்ட்ஸ் வீடியோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி கோவிலில் போய் சாமி கும்பிடணும். இங்கே போக முடியல, ஏன்னா இங்கே 200 கிலோமீட்டர்ஸ் வந்து தாண்டி இருக்குது. ஒன்று வந்து அபுதாபி கோவில் இருக்குது, அப்புறம் ஜபல் அலியில் 2 கோவில் இருக்குது. ஸோ நம்ம அங்கே தான் போய் நம்ம சாமி கும்பிடணும். ஸோ ஒரு 200 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறதுனால எங்களால் வந்து போக முடியல. நம்ம ஊர்லனா எல்லார் வீட்லேயுமே அன்றைக்கி கொழுக்கட்டை இருக்கும். எல்லாருமே வந்து செஞ்சுட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாகவே கொழுக்கட்டை டேவாக இருக்கும். கொழுக்கட்டை சாப்பிட்டு கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் விருப்பாக கூட இருக்கும். இங்கே வந்து அப்படி இல்லை, இங்கே ரொம்ப கம்மி தான். கொழுக்கட்டை ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகிடுச்சு. வீட்டில் எல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க, என்ன இவ்வளோ பெரிய கொழுக்கட்டையாக இருக்குது, ஒவ்வொன்றும் 500 கேலரிஸ் இருக்க போகுதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது எனக்கு பெருசாக வந்துடுச்சு. அது நம்ம கை பெருசுன்றதுனால ரொம்ப பெரிய பெரிய கொழுக்கட்டையாக வந்துடுச்சு. எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த அணில் மாவு வாங்கியிருந்தோம்னா நமக்கு ஒரு அச்சு வந்து கொடுப்பாங்க ஃப்ரீயாக. ஸோ இது மாதிரி வாங்கி நிறைய அச்சு இருக்குது, இந்தியாவில் இருக்குது. ஸோ இங்கே வந்து எந்த அச்சுமே இல்லை. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அந்த ஷேப் வர்றதுக்கு. ஸோ ஏதோ ஒரு ஷேப் மாதிரி நான் பண்ணிட்டேன்.
ரவுண்ட் ஷேப்னால் ஈஸி தான். அந்த மற்ற ஷேப்பில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த வச்சு பண்ணிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சுண்டல் ரொம்ப நல்லா வெந்திருந்தது. அப்புறமா அதை தாத்தையும் வந்து நல்லா வடிகட்டிட்டு தாளித்து விட்டாச்சு. நான் ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ணியிருந்தேன். ஆனால் சில பேரோட வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் இருக்கும், நிறைய கொழுக்கட்டை, நிறைய செய்ய வேண்டியது இருக்கும். பிரசாதம் கொடுக்குறதுக்கு வீட்டில் வந்து பிள்ளையார் சிலை வச்சுருக்கவங்க அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். நிறைய வழிகள் இருந்தாலும் கடவுளுக்காக செய்யும்போது அதில் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. நம்ம வழிகள்லாம் வந்து பறந்து போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.